எல்லாத்தையும் என்னோட யோசிச்சுட்டேன்டா இப்ப ஹம், நாங்க கொரோனா காலத்திலேயே ஆன்லைன்ல படிச்சுனாங்க தானே. அப்ப நாங்க 4 டே ஸ்கூலுக்கு போய் ஒரு நாள் ஆன்லைன் கிளாஸ் வச்சா இப்ப வீடியோ கான்பரன்ஸ் இல்லாம டீச்சர் மேல எங்களுக்கு ஒரு சில டாஸ்க் அனுப்ப வேணும். அப்ப நாங்க வந்து அதை ரிவைஸ் பண்ணி தனியா படிக்கிற மாதிரி ஒரு நாள் ரெண்டாலும் நாங்க எங்களோட ஒர்க் வந்து கெதியா முடிச்சிடுவோம். அப்ப அது ஒரு டே ஆஃப் மாதிரி தான் எங்களுக்கு இருக்கும். ஆனா எங்கள ஸ்கூல்ல அப்படி எங்கள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி செய்ய மாட்டேனோம் ஒன்றும் ஆனா ஒரு ஒரு யோசிக்கலாம் என்ன அது ஒரு நல்ல லைக் நினைப்பு அத்தோட என்னுடைய நிகழ்ச்சியை முடிவாயிட்டது. ஸோ உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா நன்றி. இப்ப நான் நீலியாக்கு டாபிக் கொடுக்குறேன். அவன நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் தரணிகா, வாழ்த்துக்கள். ஆனா நீங்க இதை வேலை மாதிரி எடுத்திருக்கலாம். ஏன்னா லண்டன்ல அதை சஜஸ்ட் பண்ணிருக்கலாம். அகெயின் சேம் சிச்சுவேஷன், அது நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. 3 நாள் வேலை, 4 நாள் கண்டினியூஸா ஆஃப். But the daily 12 instead of 8 hour shift, 12 hour shift. Yeah, அது பத்தி ஜெர்மனில இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன் மாமா. 36 சொல்லுங்க. இங்க ஜெர்மனிலயும் ஒரு ஒரு பார்ட்டி ஒரு கட்சி சொன்னது, நாங்க என்னன்னா இங்க ஜெர்மனில வந்து மேக்சிமம் 10 மணித்தியாலம் தான் வேலை செய்யலாம் தொடர்ந்து. அப்ப அவை சொன்னவே என்னன்னா அந்த 10 மணித்தியால தடைய வந்து அகற்றி விட்டுட்டு நாங்க கிழமையில வந்து 48 மணித்தியாலத்தை தாண்ட முடியாது. ஆனா ஒரு நாள் உதாரணமா 12 மணித்தியாலம் 14 மணித்தியாலம் வந்து வேலை செய்யலாம்னு கதைச்சவே. அப்ப நாங்க 48 மணித்தியாலம் வந்து 12ஆல பிரிச்சா, அதாவது ஒவ்வொரு நாளும் 12 மணித்தியாலம் 4 ஒர்க் டேஸ் தான் இருக்கும். ஆனா 12 மணித்தியாலம் அதை யோசிச்சு பார்க்கவும் கூட தான். ஜெர்மனில மினிமம் ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளவு ஹவர்ஸ் செய்யணும் கிழமையிலயா மாமா? ஜெர்மனில கிழமையில ஃபுல் டைம் ஜாப்ண்டா 40ல இருந்து 50 மணித்தியாலம் அப்படி வரும். அப்படி இல்ல, அது ஃபிக்ஸ்டா இருக்கும். யூகேல 39 ஹவர்ஸ். இங்க வந்து 39 மணித்தியாலம் செய்வீங்கன்னா அது ஃபுல் டைமா கவுண்ட் பண்ணிடும். அத வந்து நீங்க அதை அறிஞ்சு கொள்ளலாம். வந்து இப்படி இருந்து இப்படி வரைக்கும் வராது. எப்படி ஃபுல் டைம் கிடைக்கிற ஹவர்ஸ் இங்க வந்து கிடைக்கிற வயசோட சம்பந்தப்பட்டது. என்னன்னா ஃபுல் டைம் ஜாப் செய்யணும்னா அதுக்கு லிமிட் இல்ல. அப்ப நாங்க எவ்வளவு இல்ல அது இருக்குது. அது வந்து கம்பெனி சில கம்பெனி அது ஓவர் டைமா இருக்குது, சில கம்பெனி ஓவர் டைம் இல்ல. அது வந்து தனித்தனிப்பட்ட கண்ட்ராக்ட் போடுவீங்க. ஆனா ஒரு கண்ட்ரிக்கு பார்ட் டைம்ண்டா ஒரு ஒரு டிஃபைன் பண்ணுவீங்க, வரையறுப்பினம். எத்தனை மணித்தியாலம் செய்தா மேக்சிமம் பார்ட் டைம் கால் பண்ணுவீங்க, எத்தனை மணித்தியாலம் மேக்சிமம் செய்தா அது ஃபுல் டைம் கால் பண்ணுவீங்க. உங்களை பொறுத்தது 6 நாள் 7 நாள் 48 60 மணித்தியாலம் செய்யறதுல உங்களையும் கம்பெனியையும் பொறுத்தது. ஆனா கண்ட்ரிக்கு ஒரு லோ இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் லோ இருக்குது. நீங்க பிறகு ஆறுல பாருங்க. அதை தானே இங்க யூகே 39 என்றபடியே 36 குறைக்கணும். ஆனால் 12 ஹவர்ஸுக்கு மேற்பட்ட ஓவர் டைம் போறதுக்கும் கொடுக்குற இல்லை. ஆனா அதற்கு இந்த கவர்மெண்ட் இன்சிஸ்ட் பண்ணும், ஓவர் டைம் கட்டாயம் பே பண்ணும். ஒரு ஆள் 12 ஹவர்ஸுக்கு மேல வேலை செய்ய கேட்கணும்னா கம்பெனில அவர் வந்து இன்னும் ஒரு ஓவர் டைம் டைம் அண்ட் ஹாஃப், ஃபுல் டைம் இன்னும் ஒரு ஹாஃப் சேர்த்து தருவீங்க. இதையே நீங்க ஸ்கூலுக்கு எடுக்கலாமே, நீங்க ஒர்க் எடுக்கலாமே. நீதினி ரெண்டுக்கு நடுவுல ரெண்டுக்கும் பிரவீன் அதை எடுத்தபடியே இது எடுத்துறீங்க. பிரவீன் அதுல இருந்தார், கடைசியில மாத்திட்டார். நீங்க இது ஒர்க் எடுக்கணும். அப்ப 4 days ஒர்க் தரணிக்கா கொண்டு வந்து தலைப்புல 3 days. மாமா சில பேர் அந்த நீதியாக்க மாதிரி படிச்சும் வேலை செய்யற வேலை அப்படி வச்சீங்கன்னா ஒரு நாள் வேலை செய்யலாம். எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது செகண்டரி ஸ்கூலுக்கு மேல நீங்க ஓவர் 11 years 12 yearsக்கு மேல என்றால் you are allowed to work certain areas part time skill work செய்யலாம். பிரவீன் ஒரு ஆர்கியூமெண்ட் சொன்னால் சோசியல் மீடியா பார்ப்போம். ஏன் பார்க்கணும் நீங்க?
பார்க்க தேவையில்லை தானே பிரவீன் நீ சும்மா நாளையும் பார்க்கறத குறைச்சிட்டு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம் எடுத்து யூ கேன் டூ ஒர்க் சர்ச் நியூ பிசினஸ் ஐடியாஸ் ஏர்னிங் பொட்டென்ஷியல் மூவ் ஸ்டடீஸ் செல்ஃப் ஸ்டடீஸ் எல்லாம் செய்யலாம் தான். அப்படி இது நீங்க இதே தலைப்ப பள்ளிக்கூடம் எடுத்த போது என்ன ஜெர்மனில என்ன பற்றி கூட ஆக்கள் விரும்பினோம். இங்க வந்து நாங்க டே வீக் தான் விரும்பினோம் கூட. 4 days. Yeah. Right, okay. எவ்வளவு ரிலாக்ஸ் சார்